நேரலையில் மீண்டும் இணைகிறோம். தொடர்ந்து நம்முடன் அரங்கத்தில் மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரஹ்மான் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார், நம்ம இப்போ இந்த தங்கம் வெள்ளி தொடர்பான இந்த வரி குறைப்பு பற்றி பேசிட்டு இருந்தோம். பட்ஜெட்டில் அடுத்தபடியாக அதிக கவனம் பெற்ற ஒரு விஷயம்னா அதுதான். தொடர்ந்து பேசலாம். இப்போ நம்ம இந்த தங்கம் வெள்ளி அந்த இறக்குமதி, குறிப்பாக தங்கத்தினுடைய இறக்குமதி பார்த்தீங்கன்னா உலக அளவில் இந்தியாவில் தான் அதிகம். கன்சம்ஷன் இங்கே, ஏன்னா தங்கத்துக்கு இங்கே இருக்கிற பண்பாட்டு மதிப்புன்னு ஒன்று இருக்குல்ல, வேறு எந்த பிற நாடுகளும் இல்லாத பண்பாட்டு மதிப்பு இங்கே உண்டு. நம்ம அதை ஒரு சேமிப்புக்கான ஒரு சாதனம் என்பதை தாண்டி அது ஒரு ஆபரணமாக அதை பயன்படுத்துறது அதிகம். நம்ம எல்லா பண்பாடுகளையும் தங்கத்துக்கு மிக முக்கியமான பிரதான இடம் இருக்குங்கிறதை பார்க்குறோம். அந்த வகையில் உலக அளவில் இந்தியா பார்த்தீங்கன்னா தங்கத்தை அதிக அளவில் இறக்குமதி செய்கிறோம். ஏன்னா நமக்கான அந்த தேவை அதிகமாக இருக்குது. அது கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்குன்னு அவங்க சொல்கிறாங்க இந்த தங்க இறக்குமதி. அதே நேரத்தில் அந்த தங்க இறக்குமதி மீதான விதிக்கப்படுகின்ற அந்த வரி விதிப்பு, அந்த வரி விதிப்பின் மூலமே கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபா அந்த வரிக்கே போயிடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வெளிநாட்டிலேருந்து நீங்கள் தங்கத்தை இறக்குமதி பண்ணுறீங்க, அந்த விலை ஒன்று, கூடுதலாக அந்த இறக்குமதி மீது விதிக்கப்படுகிற உள்நாட்டில் விதிக்கப்படுகிற வரி, இது ரெண்டு சேர்ந்து பார்த்தீங்கன்னா தங்கம் விலையை ரெக்க கட்டி பறக்க வச்சிருச்சு. நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துருப்பீங்க, தங்கம் விலை தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டே போகிறது. ஒரு புறம் பார்த்தீங்கன்னா வேற பிற முதலீட்டு சாதனங்களை நாடுவதை விட தங்கத்தை ஒரு சிறந்த முதலீட்டு சாதனமாக இந்தியாவில் இருக்கிறவங்க நம்புறாங்க. அதே நேரத்தில் அதுக்கு பண்பாட்டு மதிப்பும் இருக்கு. இதனால தேவை அங்கே இறக்குமதி அதிகமாக இருக்கு, வரி விதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால விலை அதிகமாக போய் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்போ அந்த வகையில் இந்த இரண்டின் மீதான அந்த இறக்குமதி வரி 6 விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்குங்கிறத பார்க்கிறோம். அதே போல் பிளாட்டினத்துக்கு 6.4 விழுக்காடாக அந்த இறக்குமதி வரியை குறைச்சிருக்கிறாங்க என்பதை பார்க்கிறோம். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை குறைவதற்கான அந்த வாய்ப்பு இருக்கு. நம்ம ஊரை பொறுத்தவரையில் இந்த மக்கள் அதை ஒரு முதலீட்டு சாதனமாக நாடுகிறார்கள். அது ஒரு பண்பாட்டு மதிப்பு இருக்குங்கிற வகையில் அதுக்கு மதிப்பளிக்கிற வகையில் இந்த வரி குறைப்பு நடவடிக்கை செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்தபடியாக காங்கிரஸிலிருந்து மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்ப மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, நீங்க எப்படி பார்க்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கான அறிவிப்புகள் இப்போது வரைக்கும் நமக்கு கிடைக்க பெறல, உங்களுடைய பார்வை? தொடர்ந்து 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை வஞ்சித்து வருகிறது பாஜக அரசு. தமிழ்நாடு புறந்தள்ளப்படுகிறது. ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கை என்பது பீகாருக்கும் ஆந்திராவுக்கான நிதிநிலை அறிக்கை, இந்திய தேசத்திற்கான நிதிநிலை அறிக்கை என்பதை பார்க்க முடியவில்லை. யாரால் இவர்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கிறார்களோ, ஆந்திர பிரதேஷ் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், இவர்களுக்காகவே இந்த நிதிநிலையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். 15,000 கோடி வெள்ள நிவாரணம், வெள்ள தடுப்பு என்று அறிவித்திருக்கிறார்கள். அங்கே தென் மாநிலங்களில குறிப்பாக கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு பெயர் விடப்பட்டு இருக்கிறது. ஆக இது முழுக்க முழுக்க தன்னுடைய ஆட்சியை எவ்வளவு காலம் தக்க வைத்துக் கொள்ளுமோ, தன்னுடைய கூட்டாளியாக பார்ட்னராக இருக்கின்ற தெலுங்கு தேசம் கட்சியும் நிதிஷ்குமார் கட்சியையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ரயில்வே பற்றி தொடர்ந்து ரயில்வே துறையில விபத்துகள் ஏற்படுகின்றன. நூற்றுக்கணக்கான மக்கள் தொடர்ந்து இறந்து வருகிறார்கள், கொத்து கொத்தாக பலியாகி வருகிறார்கள். அதை பற்றி எதுவுமே பேசவில்லை. தமிழ்நாட்டை பற்றி இதுவரைக்கும் வாய் திறக்கவில்லை. தமிழ்நாடு என்பதே வரவில்லை. ஆகையால் இந்த நிதிநிலை அறிக்கை என்பது தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளவும் ஆந்திரா, பீகாருக்கான நிதிநிலை அறிக்கையாக தான் நாங்கள் பார்க்கிறோம். ரைட். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு செல்வ பெருந்தகை.